தஞ்சை மாவட்டம் திருவையாற்றில் உள்ள அக்கசாலை விநாயகர் ஆலய கும்பாபிஷேகம் கோலாகலமாக நடைபெற்றது. இதனையொட்டி கடந்த 28ஆம் தேதி விக்னேஸ்வர பூஜையுடன் முதல் யாகசாலை பூஜைகள் தொடங்கிய நிலையில் இன்று 4ஆம் கால பூஜைகள் நிறைவு பெற்றது. இதனைத் தொடர்ந்து கடம் புறப்பாடு நடைபெற்றது. சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க விமான கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதில் சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு விநாயகரை வழிபட்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி பேருந்து நிலையத்தில் கேட்பாரட்டு கிடந்த 12 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. வாணியம்பாடி நகர் பகுதியில் மாவட்ட போலீசார் திடீரென சோதனை மேற்கொண்டனர். இந்நிலையில் வாணியம்பாடி பேருந்து நிலையத்தில் கேட்பாரட்டு கிடந்த பையை கைப்பற்றி சோதனை செய்ததில் அதில் 12 கிலோ கஞ்சா இருந்தது தெரியவந்தது. தொடர்ந்து அவற்றை கைப்பற்றிய போலீசார் கஞ்சா கடத்திய நபர் யார் என்பது குறித்து பேருந்து நிலையம் மற்றும் நகர் பகுதிகளில் உள்ள கண்காணிப்பு கேமராக்களை ஆய்வு செய்து வருகின்றனர். வார விடுமுறை நாளான இன்று நீலகிரி மாவட்டத்தில் மலை ரயிலில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் பயணம் மேற்கொண்டனர். நீலகிரி மாவட்டம் உதகைக்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகள் யுனெஸ்கோ அந்தஸ்து பெற்ற உதகை மலை ரயிலில் பயணம் செய்ய ஆர்வம் காட்டுகின்றனர். இந்நிலையில் வார விடுமுறை நாளான இன்று உதகை ரயில் நிலையத்தில் குவிந்த ஏராளமான சுற்றுலா பயணிகள் மலை ரயிலில் பயணம் செய்தும் புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தனர். இதனிடையே சுற்றுலா பயணிகள் ரயிலில் பாதுகாப்பான பயணம் மேற்கொள்ள காவல்துறை அறிவுரை வழங்கினர். மேலும் சுற்றுலா பயணிகள் புகார் தெரிவிக்க டோல் ஃப்ரீ எண்ணையும் வழங்கி விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். சென்னை பெரும்பாக்கம் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய குடியிருப்பு பகுதியில் அகற்றப்படாத குப்பை கழிவுகளால் நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய பகுதி குடியிருப்பு பகுதியில் 25,000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இந்நிலையில் இப்பகுதியில் தேங்கும் குப்பை கழிவுகளை மாவட்ட நிர்வாகம் முறையாக அகற்றுவதில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதனால் தொற்று நோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக வேதனை தெரிவிக்கும் மக்கள் உடனடியாக குப்பை கழிவுகளை அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். பெண்களின் சபரிமலை என அழைக்கப்படும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற மண்டைக்காடு பகவதி அம்மன் கோயிலில் மாசிக்கொடை விழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. மண்டைக்காடு பகவதி அம்மன் கோவிலில் 10 நாட்கள் நடைபெறும் மாசிக்கொடை விழா கொடியேற்றம் இன்று நடைபெற்றது. 10 நாட்களும் அம்மனுக்கு 3 கால பூஜைகளும் வெள்ளிப்பள்ளக்கில் அம்மன் வீதி உலாவும் நடைபெற உள்ளது. விழாவின் சிகர நிகழ்வான 10ஆம் நாளில் ஒடுக்கு பூஜையுடன் விழா நிறைவடைய உள்ளது. கொடியேற்றத்தில் மேற்கு வங்க ஆளுநர் ஆனந்த போஸ், நாகர்கோவில் எம்எல்ஏ MR காந்தி, அறநிலையத்துறை அதிகாரிகள், பக்தர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கோவை மாவட்டம் பில்லூர் அணை அருகே உள்ள மின்வாரிய ஊழியர் குடியிருப்பு பகுதியில் உலா வந்த ஒற்றை காட்டு யானையை கண்ட பொதுமக்கள் அலறி அடித்துக் கொண்டு ஓட்டம் பிடித்தனர். கோவை திருப்பூர் மாவட்ட மக்களின் முக்கிய குடிநீர் ஆதாரமாக உள்ள பில்லூர் அணை பகுதியில் மின் உற்பத்தியும் நடைபெற்று வருகிறது. இதையடுத்து அப்பகுதியில் உள்ள குடியிருப்பில் மின்வாரிய அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் வனப்பகுதியிலிருந்து வெளியேறிய ஒற்றை காட்டு யானை குடியிருப்பு பகுதியில் உலா வந்தது. தொடர்ந்து மீண்டும் வனப்பகுதிக்குள் சென்றது. இதனால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்தனர். கடலூரில் விருப்பமின்றி திருமணம் செய்து கொண்ட கணவருக்கு குளிர்பானத்தில் மனைவி விஷம் கலந்து கொடுத்து விட்டதாக இளைஞரின் பெற்றோர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். அதில் அயன் கருவேப்பம்பாடி பகுதியைச் சேர்ந்த கலையரசனுக்கும் ஷாலினி என்பவருக்கும் கடந்த 26ஆம் தேதி திருமணம் நடைபெற்றது. இந்நிலையில் தான் வேறு ஒருவரை காதலிப்பதாக ஷாலினி கூறியதை அடுத்து கலையரசன் அவரை பெற்றோர் வீட்டிற்கு அனுப்பி வைத்தார். தொடர்ந்து மீண்டும் உறவினர்கள் சமாதானம் செய்து சேர்த்து வைத்த நிலையில் இளம்பெண் தனது கணவருக்கு குளிர்பானத்தில் விஷம் கலந்து கொடுத்ததாக கூறப்படுகிறது. பாதிக்கப்பட்ட இளைஞர் புதுச்சேரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்க கோரி அவரது பெற்றோர் மனு அளித்தனர்.
முதலமைச்சரின் 72வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு நலத்திட்ட உதவி வழங்கும் போது பெண்கள் முந்தியடித்து சென்றதால் திமுகவினர் கோபத்தில் கடிந்து கொண்ட சம்பவம் சலசலப்பை ஏற்படுத்தியது. காஞ்சிபுரம் மாநகராட்சி 4வது மண்டல குழு தலைவர் திமுக கட்சியை சேர்ந்தவர்கள் ஏற்பாட்டில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் சேலை வழங்குவதற்கான டோக்கனை பெற்ற பெண்கள் முந்தியடித்து சென்றதால் மேடையில் சலசலப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து திமுகவினர் யாரும் சண்டை போட வேண்டாம், அனைத்தும் கேமராவில் பதிவாகிறது என்று கூறியதால் பெண்கள் முகத்துழிப்புடன் அங்கிருந்து சென்றனர். குமுதம் மற்றும் தமிழ்நாடு மின்சார வாரியம் இணைந்து வழங்கும் சிக்கனமும் பாதுகாப்பும் யூஸ்ஃபுல் டிப்ஸ் மின் நுகர்வோர் சேவை மையம். மின் கட்டணம் தொடர்பான சந்தேகங்கள், இலவச மின் இணைப்பு குறித்த தகவல்கள், பழுதடைந்த மின் கம்பங்கள் அல்லது பில்லர் பாக்ஸ் குறித்த தகவல் தர, மின் இணைப்பு பெயர் மாற்றம் குறித்த சந்தேகம், இவை அனைத்திற்கும் 9497 94987 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.